வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மே 2024 அதிர்ஷ்ட லக்கி மூலாதார பிறப்பு தேதி எண்களின் சிறந்த பலன்கள் என்னவென்று பார்ப்போம். பொருளாதார, நிதி மற்றும் அவரவர் வாழ்க்கையில் உயர்வு தாழ்வுக்கு சொந்தமுள்ள எண்களுக்கும் அதுக்கு சார்ந்த ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை யாவரும் அறிந்தர். எண்கள், எண் கணிதம் மிகவும் முக்கியமானவை என்பதால் ஒருவரின் குணாதிசயங்கள், அவரது பழக்க வழக்கங்கள் மற்றும் சிந்தனை, அது சார்ந்த செயல்முறைகள் ஆகியவற்றுடன் கூடுதலாக ஒருவரின் விதியை இந்த எண்கணித ஜாதகத்தால் படிக்க முடிகிறது. எண்கணிதம் படிப்படியாக வளர்ந்து பெரிய நிலையில் பெற்று எல்லோருடைய மனதையும் கவர்ந்து இழுக்கிறது. சோதிடத்தைப் போலவே எண்கணிதம் ஒரு கணிப்பு முறையாகும். ஒரு சாதகரின் அல்லது ஒரு நபரின் எதிர்காலம் மற்றும் அவர் சார்ந்த விஷயத்தை கணிக்க எண்களை பயன்படுத்துவதற்கான முயற்சியே எண் கணிதம் என்பதை உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். இன்றைய நாட்களில் நிறைய மக்கள் சோதனம் செய்வதைப் போலவே எண் கணக்கீடுகளையும் நம்ப தொடங்கி உள்ளனர். இது மிகவும் பரவலாகி மக்களிடம் பேசப்படுகிறது. இப்போது இது ஒரு சோதிட வடிவமாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. எண்ணியல் கணக்கீட்டின் இந்த போக்கு புதியதல்ல. இந்த மே மாதத்தில் சாதகர்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் என்பதை பற்றியும் சொல்ல இந்த நியூமராலஜியை பயன்படுத்தி சிலவற்றை நாம் பார்ப்போம். இந்த நேரத்தில் எந்த பிறப்பு தேதி எண்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் இருக்கிறது என்பதையும் இப்போது பார்க்கலாம். மே மாதத்தில் அதிர்ஷ்ட பிறப்பு மூலாதார எண்கள் என்பது, முதலில் உங்கள் பிறந்த தேதி எண் 1 இருந்தால், உங்கள் பிறந்த தேதி 1, 10, 19 அல்லது 28ஆம் தேதிகளாக இருந்தால் உங்கள் பிறந்த பிறப்பு எண் தேதி என்பது 1 இருக்கும். இதுவே உங்களது மூலாதார எண்ணாகவும் இருக்கும். இந்த மூலாதார 1க்கு நன்றாக வேலை செய்யும் தன்மை உண்டு. இவர்கள் செய்யும் வேலையில் உள்ள அனைவரும் இவர்களை மதிப்பார்கள். உங்கள் பணிகள் அங்கீகரிக்கப்படும். இந்த நேரத்தில் நீங்கள் நல்லதொரு அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். இது நீங்கள் முயற்சிக்கும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி பெற உதவக்கூடிய தன்மையில் தொடர்பு இருக்கும். உங்கள் தகவல் தொடர்பு பாணி அமைதியாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் நீங்கள் இன்னும் விரும்பப்படுவீர்கள். சொந்த வியாபாரம் செய்பவர்கள் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. பொதுவாக இந்த மாதம் நீங்கள் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட்டு நல்லதொரு ஆதாயத்தை அறுவடை செய்வீர்கள். இந்த மாதம் இளைஞர்கள் மற்றும் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து வலுவான ஆதரவை நீங்கள் பெற்று நலமுடன் வாழ்வீர்கள். இருப்பினும் தேவையற்ற தங்களின் பிடிவாத குணத்தால் அல்லது மற்றவர்களால் ஏமாற்றப்படுவதை தவிர்ப்பதை நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நண்பர்களும் உடன் வேலை செய்பவர்களும் பணியாளர்களையும் சற்று கவனமுடன் எச்சரித்து நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். இல்லையென்றால் உங்கள் ஆதாயத்தை இழக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அடுத்து, பிறப்பு தேதி எண் 2 என்பதற்கு, நீங்கள் 2, 11, 20 அல்லது 29ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறந்த எண் தேதி 2ஆக இருக்கிறது. இதுவே உங்களுடைய மூலாதார எண்ணாகவும் இருக்கிறது. உங்கள் மூலாதார எண் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறது. உங்கள் அதிர்ஷ்டம் இந்த மாதம் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த மாதம் பெரும்பாலான தலைப்புகளில் நீங்கள் நன்றாக செயல்படுவதை நீங்கள் காணுவீர்கள், உணர்வீர்கள். அதனால் ஆதாயத்தை பெற்று மகிழ்ச்சியுடன் நீங்கள் செயல்படுவீர்கள். நீங்கள் மிகவும் வெற்றிகரமாக ஒரு செயல்பாட்டில் இருப்பீர்கள். குறிப்பாக நீங்கள் எழுத்து, கலை அல்லது கட்டிடக்கலை போன்ற படைப்புத் துறையில் பணிபுரிந்தால் இந்த மாதம் உங்களுக்கு பல மகிழ்ச்சிகரமான விருப்பங்கள் தோன்றி அவை உங்களுக்கு சாதகமாக உங்கள் பக்கம் இருக்கும். நீங்கள் ஒரு நாள் இரவை ஏற்பாடு செய்தால் அல்லது நண்பர்கள் ஒன்று கூடி அற்புதமான நேரத்தை அனுபவிக்க நீங்கள் உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் செலவழிப்பீர்கள். இருப்பினும் இந்த நேரத்தில் மற்றவர்களுடன் பேசும்போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கேளிக்கைகளில் வார்த்தைகள் வரம்பை மீறி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடன் அடக்கத்துடன் செயல்பட்டு அடுத்தவர் என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து நீங்கள் எச்சரிக்கையாக வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், உங்கள் துணி கடுமையாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த கட்டத்தில் நீங்கள் உண்மையிலேயே நாகரிகமாகவும் கண்ணியமாகவும் பணிவாகவும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, உங்கள் பிறந்த
தேதி எண் 3ஆக இருக்கும். நீங்கள் 3, 12, 21 அல்லது 30 தேதிகள் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறந்த தேதி எண் 3ஆக இருக்கிறது. இதுவே உங்களுடைய மூலாதார அதிர்ஷ்ட எண்ணாகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு உதவியும் கிடைக்கும். இதன் விளைவாக நீங்கள் செய்யும் எல்லா வேலைகளிலும் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் குறிக்கோளில் உறுதியாக இருந்தால் நீங்கள் சிறந்த முடிவுகளை அடைய முடியும். அதில் வெற்றி பெற்று ஆதாயத்தை அறுவடை செய்வீர்கள். இந்த நேரத்தில் உங்களது அரசு வேலைக்கான பயிற்சி பெற்றவர்கள் வெற்றி பெற்று சிறப்பாக செயல்படுவார்கள். சிலருக்கு அரசு பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆன்மீகம், வேலைவாய்ப்பு, மதம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த நேரத்தில் இந்த மூலாதார எண் 3 சிறப்பாக இருக்கும். நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அனைத்து விருப்பங்களையும் முழுமையாக பரிசீலித்து புத்திசாலித்தனமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழல் உங்களிடம் இருக்கிறது. அதே நேரத்தில் மறுபுறம் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்புவது பொருத்தமானதாக இருக்காது. உங்களுக்கு எந்த ஒரு துறையிலும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன் குறிப்பிடத்தக்க பரிசீலனை தர்க்க ரீதியாக தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த வழியில் தொடர்வது குறிப்பிடத்தக்க மற்றும் சாதகமான விளைவுகளை நீங்கள் பெற்று நனவுடனும் மகிழ்வுடனும் வாழக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அடுத்து இந்த மாதம் அதிர்ஷ்ட தேதி பிறந்த எண்ணாக இருப்பது மூலாதார எண்ணாக இருப்பது 7. உங்கள் பிறந்த எண் 7ஆக இருக்கும். நீங்கள் 7, 16 அல்லது 25ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறந்த எண் 7. இதுவே உங்களது அதிர்ஷ்ட மூலாதார எண்ணாகவும் 7 இருக்கிறது. இதனால் உங்களுக்கு மே மாதம் மிகவும் சிறப்பாக நன்றாக செயல்பாட்டில் இருக்கும். நீங்கள் முன்பு பங்கு சந்தையிலோ அல்லது வேறு இடத்திலோ முதலீடு செய்திருந்தால் இந்த காலத்தில் அதன் மூலம் நல்லதொரு லாபத்தை பெற்று நலமுடன் வாழ்வீர்கள். இதன் விளைவாக உங்கள் நிதி நிலைமை, பொருளாதார நிலைமை மேம்பட்டு உங்கள் சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு கௌரவமான இடத்தில் இருப்பீர்கள். தாங்கள் செய்யும் தொழில் ரீதியாக விரைவாக முன்னேறி உங்கள் நோக்கங்களை நிறைவேற்றி மகிழக்கூடிய சூழல் இருக்கிறது. தங்களின் நிர்வாகம் தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் நீங்கள் நிறைய வெற்றிகளை காண அறுவடை செய்ய முடியும், அதை அடைய முடியும். இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் எதையும் விரைவாக செய்தால் அதை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து உங்கள் தாய் மற்றும் மனைவியுடன் அற்புதமான உறவை பேணுவீர்கள். முன்பு இருந்த எந்த ஒரு சண்டையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு முடிவுக்கு வரும். குடும்பத்தில் நல்லதொரு சூழல் உருவாகும். இதனால் ஆக்கப்பூர்வமான மனநிலை இருந்தால் இந்த மாதம் சிறப்பாக நீங்கள் செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். ஆகவே சிந்தித்து செயல்பட்டு வாழ வேண்டிய சூழல் இந்த அதிர்ஷ்ட எண் 7க்கு இந்த மாதம் இருக்கிறது. அடுத்து உங்கள் பிறந்த தேதி எண் 9. நீங்கள் 9, 18, 27ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறந்த எண் தேதி 9ஆக இருக்கிறது. இதுவே உங்களது அதிர்ஷ்ட மூலாதார எண்ணாகவும் இருக்கும். இதனால் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருப்பது போல் நன்றாக உணர்வீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் வேலையில் வியக்கத்தக்க வகையில் செயல்பட்டு நல்லதொரு ஆதாயத்தை அறுவடை செய்வீர்கள். வித்தியாசமான மற்றும் தனித்துவமான ஒன்றை நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்ற உங்களின் உந்துதல் அதிகரிக்கும். அப்படி நீங்கள் செய்வதால், அதில் ஈடுபடுவதால் இந்த மாதம் புதிதாக முயற்சி செய்வதில் வெற்றி பெற்று நல்லதொரு பாராட்டை பெற்று நலமுடன் பதவி உயர்வு பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த மாதத்தின் சிறப்பு என்னவென்றால், இது உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை சமநிலைப்படுத்த அதிக சக்தியை உங்களுக்கு வழங்கும். நீங்கள் வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பணியிடத்திற்கு ஒரு புதிய கவனம் மற்றும் திசையை முழுவதுமையாக நீங்கள் பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது. அதனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆரோக்கியமான சமநிலையை நீங்கள் வெற்றிகரமாக பராமரிக்க முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் பொருளாதார சூழ்நிலையை சிறப்பாக உயர்த்தி இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதனால் சேமிப்பிலும் வங்கியிலும் உங்களுடைய பங்கில் அதிகமாக பணம் உயரும். கூடுதலாக இந்த மாதம் ஒரு புதிய முதலீட்டு வாய்ப்பை நீங்கள் கண்டறியலாம். அதில் முதலீடு செய்து இன்பம் அடையலாம். இந்த ஆண்டு தங்களின் குடும்ப விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாகவும் உல்லாசமாகவும் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.